வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்குறோம்னா, வெங்காயம் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா பழைய சாதத்துக்கு இந்த வெங்காயத்தை வச்சு சாப்பிட்டா இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, நம்ம இந்த பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு இந்த வெங்காய பச்சடி வைப்பாங்க, அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டலில் ரொம்ப கேவலமாக வச்சுருப்பாங்க. எப்படி பார்த்தீங்கன்னா, இந்த வெங்காயத்தை பார்த்தீங்கன்னா காலையிலேயே போட்டு வச்சுருவோம், அது அப்படியே அழுகி நாரும். இந்த மாதிரி அதை நம்ம கம்ப்ளைண்ட்டாக பண்ணால் கூட இவனுங்கெல்லாம் எடுத்துக்கவே மாட்டான். ஒரு 100க்கு 2 பேர் 3 பேர்கிட்ட தான் வெங்காயம் பார்த்தீங்கன்னா பச்சடி ரொம்ப நல்லாயிருக்கும் அப்போவே போட்டு வச்சுருப்பாங்க. கேட்டால் ரெஸ்பான்ஸாகவும் பதிலும் சொல்லுவாங்க. ஓகே, கெட்டு போச்சுன்னா அதை வந்து எடுத்து தூர போட்டுட்டு நமக்கு வேறு வெங்காயமும் நறுக்கி நமக்கு ரெஸ்பான்ஸாக நமக்கு தரதுக்கு ஒரு சில கடைகள், அதுவும் பார்த்தீங்கன்னா 100ல் 0.5% தான் அந்த வேலையும் பண்ணுவாங்க. தயவு செய்து சொல்கிறேன், இந்த வெங்காய பச்சடி பிரியாணி சாப்பிடும்போது ஹோட்டலில் தயவு செய்து வெங்காயத்தை சாப்பிடவே சாப்பிடாதீங்க. நல்லா இல்லைன்னா கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள், அப்படியே சோத்தை வச்சுட்டு வந்துடுங்க. 4 பேர் அப்படி வச்சுட்டு வந்துட்டீங்கன்னா அவனுங்கெல்லாம் திருந்திடுவானுங்க. இப்படி ஒரு பல ஹோட்டல்கள் இருக்குங்க. 100க்கு 90% இந்த ஹோட்டல்கள்லாம் இப்படி தான் பண்ணிட்டு இருக்கானுங்க. தயவு செய்து சொல்கிறேன், இந்த மாதிரியான அழுகி போன வெங்காயத்தை சாப்பிடாதீங்க. அதையும் மீறி நாம் கொடுத்துட்டாங்களே, காசு கொடுக்குறோமே அப்படின்னு நினச்சி நீங்கள் அதை சாப்பிட்டீங்கன்னா அஜீரண கோளாறு வரும். நீங்கள் சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணமே ஆகாமல் பண்ணிடும். அதை நீண்ட நேரம் வயிற்றுக்குள்ளே இருக்கிறதுனால அவை உங்களுடைய நுரையீரலை பாதிக்கும், மூச்சு திணறல் ஏற்படும், பல காரணங்கள் இருக்குங்க. இந்த வெங்காயத்தினால ரொம்ப எச்சரிக்கையாக நீங்கள் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லை, நீங்கள் உங்களுடைய தோல் சருமம் பாதிக்கப்படும், வெள்ளை வெள்ளையாக வந்துடும். இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்குது. தயவு செய்து கெட்டுப்போன வெங்காயத்தை சாப்பிடவே சாப்பிடாதீங்க. அந்த வெங்காயத்தை வேண்டான்னு சொல்லிடுங்க. 4 பேர் சாப்பாடை வேஸ்ட்டுன்னு சொல்லி வச்சுட்டு வந்துட்டிங்கன்னா இந்த மாதிரியான அயோக்கிய பயில ஹோட்டல்காரனுங்க திருந்துவானுங்க. இல்லைன்னா திருந்தவே மாட்டானுங்க. மீண்டும் மீண்டும் இந்த வேலையை தான் செஞ்சுட்டு இருப்பானுங்க. இந்த கருமாந்திரத்துக்காகவே நான் பார்த்தீங்கன்னா மன்னிக்கணும், சாப்பாட்டை போய் கருமன்னு சொல்லிட்டேன். மன்னிக்கணும். இவனுங்க பண்ணுறதுனால தான், அவனுங்க கொடுக்குற சாப்பாடை தான் நான் கருமன்னு சொல்லிட்டேன். ஆனால் தயவு செய்து வீட்டில் ஆக்கி சாப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. பிரியாணியை உங்களுடைய வீட்டில் ஆக்கி சாப்பிட்டாலே போதும், நல்லா இருக்கும், நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். அதுவும் வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நான் பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு ஒரு நாள் தான் எங்கள் வீட்டில் பிரியாணியே செய்வாங்க. இப்போ சண்டை போட்டு எனக்கு பிரியப்பட்டால் நான் பிரியாணியை செய்ய சொல்லிவிடுவேன். இந்த மாதிரி தான் எனக்கு வந்து பிரியாணி எங்கள் வீட்டில் கிடைக்கும். மாதத்துலேயோ இல்லைன்னா 2 மாதத்துக்கு ஒரு டைம் தான் எங்கள் வீட்டில் பிரியாணியை செய்வாங்க. நானும் நிறைய ஹோட்டலுக்கு வேலைக்கு போயிருக்கேன். அந்த ஃப்ரிட்ஜு ரிப்பேர் பார்க்க போகும்போது அந்த ஃப்ரிட்ஜை கழுவுறதே இல்லை, அவ்வளோ கேவலமாக இருக்கும் அந்த ஃப்ரிட்ஜு. அதனால் தயவு செய்து உள்ள புழுவெல்லாம் பிடிச்சிருக்கும் அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே. ஃப்ரிட்ஜை கழுவவே மாட்டாங்க, நாரி போய் இருக்கும், அப்படியே புழு அப்படியே நெளியும் உள்ளே. அதை டெஸ்டரை வச்சு எடுப்பேன் வெளியே. அது உள்ள காய்கறிக்கெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கேவலமாக இருக்கும், வதங்கி இருக்கும். அதனால் தயவு செய்து சொல்கிறேன், யாருமே பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் பிரியாணி சாப்பிட்றத நிறுத்துங்க. பிரியாணி தின்னுபிட்டு நிறையவருடைய உயிர் போய்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஜீரணமாகாது, அஜீரண கோளாறுனால நிறையவருடைய உயிர் போய்கிட்டு இருக்குங்க. அந்த பிரியாணியை சாப்பிட்டு உயிர் போகுதுன்னா பார்த்துக்கோங்க, ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. அதுலேயும் ஹோட்டலில் சாப்பிட்றத தயவு செய்து நிறுத்திடுங்க, ஒரு சில ஹோட்டல்களை தவிர. உங்கள் வீட்டிலேயே சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, பீஃப் பிரியாணின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிடிச்ச சமையலை செஞ்சு சாப்பிடுங்க. சுத்தமாக இருக்கும், சுகாதாரமாக இருக்கும், அதுலேயும் உங்களுக்கு பிடித்தமான டேஸ்டியாகவும் இருக்குங்க. தயவு செய்து ஹோட்டலில் வாங்கி சாப்பிடாதீங்க, அங்கே சாப்பிட்றத நிறுத்திடுங்க. இன்றைக்கே ஒரு நாள் பசிக்காக வேறு வழியே இல்லை, அப்படி ஒரு சூழல் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல வாங்கி சாப்பிட்டுக்கோங்க. தயவுசெய்து ரெகுலராக சாப்பிட்றத நிறுத்திடுங்க. என்னடா இவன் இப்படி ஹோட்டல் கடைக்கு பற்றி இப்படி கரைச்சி கொட்டுறானே அப்படின்னு நினைக்காதீங்க. ஹோட்டல் கடைக்காரன் என்னுடைய எதிரி அல்ல. அதுலேயும் அங்கே இருக்கிறவங்க அப்படி ஒரு சிலர் அப்படி இருக்காங்க. அதனால் தயவு செய்து ஹோட்டலில் சாப்பிடாங்க. இந்த வீடியோவை பார்த்தாவது நிறைய ஹோட்டல் கடைக்காரங்க திருந்தி தன்னுடைய ஹோட்டலில் இருக்கக்கூடிய சமையல் பார்த்தீங்கன்னா சுகாதாரமாகவும் வச்சு அவங்க சமைச்சு வியாபாரம் பண்ணாங்கன்னா கட்டாயமாக நல்லாயிருக்கும். இந்த வீடியோவை பார்த்தாவது பல ஹோட்டல் கடைக்காரங்க தயவு செய்து உங்களை திருத்திக்கோங்க. உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சின்ன சின்ன குறைகளை நிவர்த்தி பண்ணிக்கோங்க. கஸ்டமருக்கு நல்ல ஒரு பொருளை வியாபாரம் பண்ணுங்க. அதன் மூலமாக வரக்கூடிய வருமானத்தை நீங்கள் ஈட்டு உங்களுடைய கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள். நல்லதொரு செய்தியை 4 பேருக்கு பரப்புவதில் எந்த தவறும் இல்லை, அது நல்ல விஷயம். இந்த செய்தியை நீங்கள் சாப்பிட்ற பெரிய ஹோட்டலாக இருந்தாலும் சரி, சின்ன ஹோட்டலாக இருந்தாலும் சரி, தெருவண்டியாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு இந்த செய்தியை காட்டி அவர்களை மேலும் நல்லது ஒரு செய்தியை தெரியப்படுத்தி நன்மை பயக்கும் காரியத்தில் ஈடுபட செய்யுங்க. உங்களுடைய நீங்கள் சாப்பிட்ற ஹோட்டலாக இருந்துச்சுன்னா அந்த ஹோட்டலுக்கு இந்த வீடியோவை
அனுப்பி வைங்க. ஏன் உங்களுக்கு பிடிக்காதவர்களுக்கும் இந்த விஷயத்தை தெரியப்படுத்துங்க. அவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு நல்ல விஷயம் ஏற்படும், நல்ல அபிப்பிராயமும் ஏற்படும். இந்த மாதிரிலாம் இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை 4 பேருக்கு தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு மட்டும். யாரும் இன்றைக்கு மொபைல் இல்லாதவர்கள் ஒருவர் கூட கிடையாது. அனைவருக்கும் மொபைல் இருக்குது. எனவே உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த லிங்கை அனுப்பி வைங்க. அவங்க அதை பார்த்து தெரிந்து கொள்ளட்டும். அவங்க இந்த மாதிரியான உணவுகளை நல்ல விதமாக உண்டு அவர்களுடைய ஆயுள் காலத்தை அதிகப்படுத்துவதற்கு இதுவும் ஒரு வாய்ப்பாக அமையும் அப்படிங்கிற சந்தோஷத்துடன் நான் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். மீண்டும் இதே போன்று வேறு ஒரு நல்ல செய்தியில் நான் உங்களுடைய சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம், டாடா, see you, bye bye.